என்னப்பா 70 இயர்ஸ் அப்படிங்கிற ரிபோசோம் அப்படின்னு சார் சொல்கிறோம். 70 இயர்ஸ். ஓ வீடியோ தெரியுதாம்மா? வீடியோ தெரியுதா? ஓகேம்மா. ஸோ 70 இயர்ஸ் ரிபோசோம் சொல்லுவோம். என்ன இயர்ஸ் ரிபோசோம்? 70 இயர்ஸ் ரிபோசோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து 8 இயர்ஸ் ரிபோசோம். இது வந்து 8 இயர்ஸ் ரிபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 70 இயர்ஸ் ரிபோசோம் 8 இயர்ஸ் ரிபோசோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸுமே எந்த வகையை சார்ந்தது? ப்ரோகேரியட். ஆடியோ மட்டும் தனியாக ப்ரோகேரியட் வச்சுக்கோமா. இருந்துச்சுன்னா நல்லது தான். அவங்க மட்டும் மேத்ஸ் அதை கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்குறாரு. சயின்ஸ் பேப்பரில் சயின்ஸ் கரண்ட் பேசுறது முக்கியம் இல்லை. அப்புறம் பார்த்துக்குவோம். நான் மேத்ஸ் தனியாக தான் போயிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டேட்டு போட்டுக்கலாம். மே 11. ஸோ மே 11 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ யாருக்கு சார் இடைக்கால ஜாமீன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சரி, அரவிந்த் கெஜ்ரிவால். யாருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவருக்கு வந்து இடைக்கால அந்தமாக இருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ முக்கியமானது அவர் எந்த கேஸில் அவர் வந்து போயிருந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா பேசுங்க. கலால். அது எந்த கலால்? மது அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ மதுபானம் அப்படின்னு சொன்னால் லிக்கர், அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார். இப்போ அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றம் அனுமதி. சரியா? இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிற அதை தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொன்னாவே எந்த கட்சி? ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி எத்தனை இடங்கள்ல ஆட்சி அடையும்? 2 இடங்கள். ஒன்று டெல்லின்னு டெல்லி வந்து. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ரொம்ப முக்கியமானவர். ஸோ 140 கோடி மக்களின் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் சொல்றாரு. அப்பனா என்ன பண்ணணும்? தொடர்ந்தெறியப்படணும்னு சொல்றாரு. சரியா? ஆளும் கட்சியானது வாஷ் அவுட் ஆகணும். அப்பனா நீங்க எல்லாருடைய ஆதரவும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இவர் 4 மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தன்னோட அந்த ஓட்டிங் பவர் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறார். ஒன்று டெல்லி, ஒன்று பஞ்சாப், அடுத்து குஜராத். என்னங்க? குஜராத். அடுத்தப்பல கோவா. குஜராத் அண்டு கோவா. இப்போ அவங்க எந்த பார்ட்டிக்குள்ள இருக்காங்க? நேஷனல் பார்ட்டியில் இருக்காங்க. எந்த பார்ட்டியில் இருக்காங்க? நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களாக எந்த மாநிலம்? நக்சலைட்டுகள். யாருங்க? நக்சலைட்டுகள். சத்தீஸ்கர்ல யாரு? நக்சலைட்டுகள். சத்தீஸ்கர் எத்தனையாவது மாநிலம்னு பார்த்தோம்? 26. 26. எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சது? மத்திய பிரதேஷ். எந்த வருஷம் பிரிஞ்சது? 2000. எந்த வருஷம் பிரிஞ்சது? 2000. 2000 பிரிஞ்சது. எந்த தேதியில பிரிஞ்சது? நவம்பர் 1. நவம்பர் 1. அப்ப நவம்பர் 1 2000 பிரிஞ்ச மாநிலம் எது? சத்தீஸ்கர். எந்த மாநிலத்திலிருந்து? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசோட கேபிட்டல் சிட்டி கோபா. சத்தீஸ்கரோட கேபிட்டல் சிட்டி ராய்ப்பூர். ஞாபகம் வச்சு நக்சலைட்டுகள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா கூட்டணிக்கு பலம். இவர் வெளியில் வந்தது இந்தியா கூட்டணிக்கு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றைய தினம் 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது அரியலூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். அரியலூர் மாவட்டம் முக்கியமானது. சரியா? அரியலூர் நமக்கு டீமோகிராஃபி அப்படிங்கிறதுல இது ஒரு முக்கியமான மாவட்டமாக சொல்லப்படுறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுல அரியலூர் வந்து ஒரு முக்கியமான மாவட்டம். எந்த அடிப்படையில்? அதான் பாப்புலேஷன்ல ஒரு முக்கியமான ரேட்ல வருவாங்க. அது வந்து டென்சிட்டியில் வர்றாங்களா, எஜுகேஷனில் வர்றாங்களா, இல்லை பாப்புலேஷன் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் வைஸ் வர்றாங்க. பாப்புலேஷனில் மீடியம்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது. மீடியமான பாப்புலேஷனில் ஒரு வார்த்தையே கிடையாது. டீமோகிராஃபி டென்சிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது, லோவஸ்ட் இருக்குது, ஹையஸ்ட்னு இருக்குது. மீடியம்ன்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே கிடையாது டீமோகிராஃபியில். என்ன சொல்லலாம்? அரியலூரை என்ன சொல்லலாம்? அரியலூர் மாவட்டத்தை என்ன சொல்லுவீங்க? எஜுகேஷனில் ஃபஸ்ட்டா? ஏதாவது சொல்லுங்க. எஜுகேஷன்றீங்க, என்னமோ நீங்கள் ஒரு குரூப் அண்ட் குரூப்புக்கெல்லாம் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா?
ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகலாம் ஆக மாட்டீங்க. இப்படி தான் பாதி பாதியோடு சொல்லி நிப்பாட்டுவீங்களா இன்டர்வியூவில் போயிட்டு? ஏதாவது ஒன்று சொன்னால் முழுமையாக சொல்லணுமா இல்லையா? அரியலூர் மாவட்டம்ங்கிறது நமக்கு டீமோகிராஃபிக் வேல்யூவில் அது குறைந்தபட்ச மக்கள் தொகையா, அதிகபட்ச மக்கள் தொகையா, அல்லது குறைந்தபட்ச கல்வியா, அதிகபட்ச கல்வியா, இல்லை அதிகமாக ஆண்கள் பெண்கள் பெற்றது அப்படி வருதா, பெண்கள் பெற்றது வருதா, இல்லை ஏதோ ஒன்று வரும்ல அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா சரியா சொல்லணும், தெரியலன்னா தெரியும்னு சொல்லிடுங்க. எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் அரியலூர். யார் சொன்ன? எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து அரியலூர் கிடையாது, சரிங்களா? எஜுகேஷனில் சரி தமிழகத்தில் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற மாவட்டம் எது? கன்னியாகுமரி மாவட்டம். எப்படி அரியலூர் போச்சு? சரி இப்போ வேணா ஃபர்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பொறுத்தவரையில் அந்த மாதிரி பர்சன்டேஜ் விஷயத்தில் என்னம்மா அருணா பேசுங்க, கேட்கல. ஐ மீன் ஃபீமேல் டென்சிட்டியா, ஃபீமேலோட பாப்புலேஷனா? டென்சிட்டி அப்படிங்கிறது ஃபீமேல் பாப்புலேஷன்ல அரியலூர் ஃபர்ஸ்டா? கொஞ்சம் அதிகமாக இருக்கா மேலோட? சரி, அது சேலம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, அரியலூர் வருது, முக்கியமான ஒரு மாவட்டம் வருது. சரி நீங்கள் தேடுங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னால் இதோட மறந்துடுவீங்க. டீமோகிராஃபிக் வேல்யூவில் தமிழ்நாடு பொறுத்து எப்படி இருக்குது? ஏன்னா இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு, கம்பல்சரி கேட்பாங்க. இந்தியாவோட டீமோகிராஃபிக் வேல்யூ தெரிஞ்சு வச்சுங்க, தமிழ்நாடோட டீமோகிராஃபிக் வேல்யூ தெரிஞ்சு வச்சுங்க, சரியா? சரி சொல்லுங்க பார்ப்போம், டீமோகிராஃபி அப்படின்றது எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு? பாப்புலேஷன், சென்சஸ். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படும்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. முதல் முறை எப்போ எடுத்தான்? 1872. முறையாக எப்போ எடுத்தாங்க? 1881. முறை எடுத்தது கடைசி எடுத்தது எப்போ? 2011. 2011 எத்தனையாவது? 15ஆவது. 2011 எத்தனையாவது? 15ஆவது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அரியலூர் கல்வியில் ஃபர்ஸ்ட் இருக்கு, சிவகங்கை 2ஆவது இடத்துல இருக்கு 10ஆம் வகுப்புல. சிவகங்கை தொடர்ந்து 12th 10th செகண்ட் கொஸ்டின், 12th சரியா? ஸோ உங்களுக்கு இவர் தெரியும், இவர் யாரு? அகிலேஷ் யாதவ். அகிலேஷ் யாதவ் எந்த கட்சி? சமாஜ்வாதி. பேசுங்க. சமாஜ்வாதி கட்சியினுடைய சின்னம் எது? சைக்கிள். பேசுங்க. சைக்கிள். ஸோ இவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்? ரேபரேலி. ரேபரேலி தொகுதி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ். ரேபரேலி தொகுதியினுடைய முதல் வேட்பாளர் யாரு? ஃபெரோஸ்கான் காந்தி. ஃபெரோஸ்கான் காந்தி அப்படி யாரோட கணவர்? சரியா? ஸோ தொடர்ந்து இந்த தொகுதியில் இப்போ வந்து நிற்கிறார் சோனியா காந்தி. எத்தனை முறை அங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க? சோனியா காந்தி எத்தனை முறை சொல்லி நடத்தினதான் கேட்குறாங்க? 4 முறை. என்னங்க? அதே மாதிரி விளாடிமிர் புதின் எத்தனாவது முறையா பதவி ஏற்றார்? 5வது முறையா. என்னவா பதவி ஏற்றார்? அதிபராக பதவியேற்றார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாத்தூர் சிறப்பிடம் பெற்ற மாணவிக்கு பாராட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4 மாதிரி தேர்வு கரெக்டாக இந்த 28 நாள் இருக்கு. குரூப் 4க்கு நல்லா படிச்சுங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் எத்தனை நாட்கள் அனுப்பி எத்தனை நாள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கவனமாக படிச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். மாநிலத்திலே 3வது இடமா வந்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து 499 வாங்கியிருக்காங்க. தமிழில் மட்டும் 99, மிச்சம் எல்லாத்துலேயும் சென்டர். எல்லாத்துலேயுமே சென்டர் 499. இந்த முறை 3 பேர் 499 வாங்கியிருக்காங்க. 3 பேர் 499 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதை பாருங்க. இந்த ஒரு விஷயம் வருது இல்லையா, உறுப்பு தானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளேஸ். மொத்தம் 6 வருஷமா, சரியா? 6வது முறையாக உடல் தானம், உறுப்பு தானம். உறுப்பு தானத்தில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? முதல் இடத்துல இருக்கோம், ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம், சரியா? அதே போல ரோடு ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அதுல தான் செகண்ட். ரோடு ஆக்சிடென்ட் செகண்ட். அதாவது உயிரிழப்புகள்ல ஃபர்ஸ்ட், உயிரிழப்புகள்ல ஃபர்ஸ்ட், இதுல செகண்ட் அப்படி மாதிரி. ஸோ இதுவும் முக்கியமானது. அப்போ உறுப்பு தானத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம் இந்தியாவிலேயே, சரியா? இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம். எத்தனாவது முறையா இருக்கிறோம்? 6வது முறையா இருக்கிறோம். 6வது முறையா இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ டேட்டு மே 11ஆம் தேதி. தேவையான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்களை கவனமாக பார்த்துட்டு வரணும். ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும், நுணுக்கமாக பார்க்கணும்.
சரியா? ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக பார்க்கணும். இந்த அக்ஷய திருதியைக்கு வந்து தங்கம் வாங்கினா பயங்கரமாக தங்கம் குதின்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ கொஞ்சம் இருக்குன்னு தெரியல வாங்கினவங்ககிட்ட. ஒவ்வொருத்தரும் வாங்கினவங்ககிட்ட எவ்வளோதான் கொஞ்சம் இருக்கு. சரி, ஒருவேளை ஆசைப்பட்டு ரொம்ப லோ பாவர்ட்டியில் இருக்கிறவர் அக்ஷய திருதிக்கு 1 கிராம் வாங்கிடுறாரு, புரிஞ்சிருமா? ஒரு லோ பாவர்ட்டியில் இருக்கிறாருங்க, அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார். சரியா? அன்றாடம் அன்றாடம் போய் வேலை பார்த்தா மட்டும்தான் அவர் வந்து தன் வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு இருக்கு. அவர் அக்ஷய திருதிக்கு போய் 1 கிராம் எப்படியே கடனை உடனே வாங்கி ஒரு அக்ஷய திருதிக்கு 1 கிராம் வாங்கிட்டார். அவர் அதே திசையில் போயிட்டு இருக்காரு. அப்படிதான் அவருடைய வாழ்வாதாரம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. தெர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட். அன்னன்னைக்கு வேலைக்கு போனதான் அவருக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுன் ஆயிருமா? 8 கிராம் வாங்கிடுவாரா? 8 கிராம் வாங்கிடுவாரா? அதுக்காக உழைக்கணும், அதுக்காக காசை சேர்க்கணும், அதுக்குன்னு அப்போதானே முடியும். அப்போதான் முடியும். இந்த நாளில் பர்டிகுலர் நாளில் போயிட்டு அப்படின்னு வர சொல்லி அக்ஷய திருதியை ஒட்டி சென்னை தியாகராஜன் ஒரு நிறைய கடையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 14,000 கோடிக்கு தங்க விற்பனையா? 14,000 கோடிக்கு தங்க விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது இது எழுதுங்க. பட்டாசு ஆலை வெடிவிபத்து சமீபத்தில் நடந்தது, மெயின்ஸுக்கு முக்கியம். சிவகாசியை குட்டி ஜப்பான் சொன்னது யாரு? நல்லா பேசுங்க. எவ்வளோ நேரு. அம்மா உங்களுக்கு எது உள்ள வருதா? அதாவது ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேம்மா. ஸோ சிவகாசின்னு சொன்னாவே உங்களுக்கு பிரிண்டிங் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ஃபயர் ஒர்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், கிராக்கர்ஸ் அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும், மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எந்த ஊர்? சிவகாசி. சிவகாசிங்கிறது இப்போ சமீபத்தில் என்னவா அறிவிக்கப்படுச்சு? மாநகராட்சி. என்னங்க? மாநகராட்சி. தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சி இருக்கு? 25. அதில் காரைக்குடி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, புதுக்கோட்டை வந்திருக்கு, திருவண்ணாமலை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மாநகராட்சிகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. மாநகராட்சியினுடைய தந்தை யாரு? எல்லாம் பேசுங்க. 5 ஆண்டு சட்டப்படிப்புகள் விண்ணப்பதிப்பு. ஆமாம். ஸோ ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் 15 அரசு கல்லூரிகள் வருது, தனியார் கல்லூரிகள் ஒரு 9 வருது. இந்த 5 ஆண்டு கால சட்டப்படிப்புகளில் 2043 இடங்கள் தான் இருக்குது. 2043 இடங்கள். ஸோ அதற்கான இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tn சரியா ambedkarlaw.university.ac.in அப்படிங்கிறதுல பண்ணலாம். +2 வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் இது நடத்தப்படுது. +2ல் யார் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ ப்ளஸ் ரிசர்வேஷன் கேட்டகரி அதில் உங்களுக்கு சேரலாம். ஸோ லா காலேஜ் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. அதில் மொத்தம் 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. 15வது கவர்மெண்ட் சட்டக்கல்லூரின்றது காரைக்குடி. கேட்பாங்க 15வது கடைசி அப்போ வந்தது எந்த ஊர் தான்? காரைக்குடி. இப்போ எங்கே செயல்பட்டு இருக்குன்னு சொன்னால் நம்முடைய இன்ஜினியரிங் காலேஜ் அழகப்பா செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜில் செயல்பட்டு இருக்கு. அடுத்தாப்புல அங்கே போகுது, பழனிவாசல் போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன சார், இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் ஒரே மதிப்பெண் பெற்ற இரட்டை சகோதரிகள் 2 பேருமே ஒரே மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க 10ஆம் வகுப்புல. ராசிபுரம் பகுதியை சார்ந்தவர் வழக்கறிஞர் யுவராஜ். சரியா? 10ஆம் வகுப்புல 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கணித பாடத்திலையும் 2 பேரும் 500க்கு 463 500க்கு 463 அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க. ட்வின்ஸ் இவங்க. அதே மாதிரி மேத்ஸ்ல 100க்கு 100 போட்டிருக்காங்க 2 பேரும். ஆச்சரியமா இருக்குல்ல? கோஇன்சிடென்ஸ் 2 பேரும் ஒன்றா பிறந்திருக்காங்க, ஒன்றா படிச்சிருக்காங்க, ஒன்றாவும் மார்க் வாங்கியிருக்காங்க. மேத்ஸ்ல 100க்கு 100 வாங்கியிருக்காங்க 463. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? வலிமை தெரியாது வீணாகும் வாக்குரிமை. வாக்குரிமை ரொம்ப முக்கியமானது. வாக்குரிமை எதன் அடிப்படையில் இந்தியாவில் வழங்கப்படுகிறது? வயல்வெளி. வாக்குரிமை இந்தியாவில் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது? ஏஜ் வச்சு. அடல்ட் பிரான்ச்சைஸ் எக்ஸாலிகர் வயது வந்தோர் வாக்குரிமை. இது பேர் என்னது? வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு பூர்த்தியான யார் வேணாலும் ஓட்டு போடலாம். 18 வயசு பூர்த்தியான யார் வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு 18 வயசு ஓட்டு போடலாம். அதே மாதிரி உளவினார் கைமடங்கிகள் இந்த கட்டுரைகள்லாம் முக்கியமாக பார்த்துக்கணும். காசிக்கு செல்லும் துறவி. ஸோ மூப்பு அடிப்படையில் தான் தேர்வு. ஹிந்து மதத்துக்கு முடிவு கட்ட காங்கிரஸ் சதி. எப்பவுமே இந்த அரசியல் எடுத்துருவாங்க. இந்த மதம்
சாதி, அதைத்தான் அரசியல். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்கு காங்கிரஸ் சதி, பெண்களின் முன்னேற்றத்துக்கு காங்கிரஸ் சதி, கல்வியை முடக்கிறதுல காங்கிரஸ் சதி அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது எப்பவுமே. சரியா? பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்த போது அந்த பிரிவினைவாதம் சொல்லுவாங்கல்ல, பிரிவினைவாதம் அதான் நீங்கள் முஸ்லீம், ஏன்னா இந்தியர்களுக்கு எதிராக இருக்குது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குதுன்னா அது ஒட்டுமொத்தத்துக்கு சரி. சரி, அந்த கட்சியை தூக்கி எறியணும். இது இந்துக்கு எதிராக இருக்கு, ஸ்டோரேஜ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில்ங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக விரும்பும் காங்கிரஸ், இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே வள்ளலார் சர்வதேச மையம் கட்டப்படும். வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு கட்டப்படுது? வடலூர். வடலூர் எந்த மாவட்டத்தில் வருது? கடலூர் மாவட்டத்தில் வருது. ஸோ 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். அந்த வள்ளலாரோட சர்வதேச மையம் அவருடைய 2வது நூற்றாண்டை வச்சு பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1872 2 சட்டம், முக்கியமான சட்டம் சொன்னேன். ஒன்று எவிடன்ஸ் ஆக்ட், 1872 எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், 1872. இன்னொன்று இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்திய அந்த மாதிரி ஒப்பந்த சட்டம் 1872. அதே மாதிரி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்த ஃபர்ஸ்ட் சென்சஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1872. ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. 1872 ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தி ஆட்சியில் அறிக்கை அளிக்க வேண்டும், தமிழக அரசு உத்தரவு. கனடா குறித்து ஜெய்சங்கர் கருத்து. ஜெய்சங்கர் என்ன மினிஸ்டர் இருக்காரு? வெளியுறவுத்துறை அமைச்சர். சரி, யாரு சீனாவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்? சீனாவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரும் தெரியலையா? சரி, தெரியல. சரி, அமெரிக்காவுக்கு ஆண்டனி பிளிங்கன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். பாஜகவுக்கு எதிராக நோட்டாவுக்கு வாக்கு கேட்கும் காங்கிரஸ். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாஜகவுக்கு எதிராக நோட்டாவுக்கு வாக்கு கேட்கும் காங்கிரஸ். பிரச்சுவல் மீதான பாலியல் வழக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை, கர்நாடக முதல்வர் சீதாராமையா சொல்லியிருக்காரு. கர்நாடக முதல்வர் சீதாராமையா ஞாபகம் வச்சுக்கணும். சிபிஐ எந்த வருஷம்? 1963. சிபிஐயோட தற்போது இயக்குனர் யார்? பிரவீன் சூட். யாருங்க? பிரவீன் சூட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் வெளியேறினர். ஸோ மாலத்தீவு அப்படிங்கிறதோட இப்போ அதிபர் யாரு? முகமது மோயிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்லேருந்து கேரளாவான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பௌர்ணமி காவு கோயிலுக்கு பெரிய லாரியில் வெளியில் கொண்டுவரப்பட்ட 118.5 அடி உயர காளி சிலை, 18.5 அடி. சரியா? இந்துக்கள் எண்ணிக்கை குறைவது அதிர்ச்சி அளிக்கிறது, மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. இந்துக்களோட எண்ணிக்கை குறைகிறது. இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயார், புதிய தூதர் எழுதிச்சுங்க. யாருங்க? இந்தியாவுக்கான சீன தூதர். சரியா? ஷூ பெய்காங் நாங்கள் இந்தியாவோட சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷூ பெய்காங் he is the new ambassador to India for China. ஜூ பெய்காங் நேற்று பார்த்தா கனடா தூதர் பார்த்தோம்ல. ஆமாம், கனடாவுக்கான தூதர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுவும் முக்கியமான நினைக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஜனநாயக நடைமுறையில் அமெரிக்கர்களை காரணம் இந்தியர்களே சிறந்தவர்கள். அமெரிக்க தூதரை வச்சு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்ஷெட்டி. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்ஷெட்டி. சந்தேஷ் காலி எங்க இருக்குன்னு பார்த்தோம். சந்தேஷ் காலி வெஸ்ட் பெங்கால். சந்தேஷ் காலி என்ன பிரச்சனை? நில அபகரிப்பு பிரச்சனை. நில அபகரிப்பு எடுத்து பெண்கள் பாலியல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரஷ்ய குற்றச்சாட்டு நிறைவேற்ற அமெரிக்கா. ஆரவள்ளி மலைத்தொடர் எழுதுங்க. ஆரவள்ளி மலைத்தொடர் பார்ப்போம். ஆரவள்ளி ரேஞ்ச். இந்த ஆரவள்ளி ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரவள்ளி ரேஞ்ச் அப்படிங்கிறது மவுண்ட் அபு தெரிஞ்சு வச்சுக்கணும். ராஜஸ்தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். மவுண்ட் அபு தெரிஞ்சு வச்சுக்கணும். ராஜஸ்தானில் மவுண்ட் அபு. ஆரவள்ளி ரேஞ்சில் மிக உயரமான சிகரம் குருஷிகார். என்ன சிகார்? குருஷிகார். ஆரவள்ளி ரேஞ்ச் இதுதான் உலகிலேயே ஓல்டஸ்ட். சரியா? ஃபோல்டு மவுண்டைன். என்ன மவுண்டைன்? ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன். அதாவது பழைய மடிப்பு மலைகள், பழமையான மடிப்பு மலைகள். அப்போ அந்த பழமையான மடிப்பு மலைகள் அப்படிங்கிறது இந்த ஆரவள்ளி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்.
அவங்க ஆரவழி தொடரில் புதிய சுரங்க பணிகளுக்கு இடைக்கால தடை. சொல்லுங்கப்பா. வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதா? எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? இந்த இடையில ஃபோன் வந்துச்சுன்னா பிரேக் ஆகுமா? இந்த இதில் ஃபோன் வருது, அதனால பிரேக் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ செக் பண்ணிங்க, கொஞ்சம் பேசாதீங்க. அம்மா கொஞ்சம் பேசாதீங்க. ஆரவழி ரேஞ்ச் எங்கே இருக்கு? காலை ஆட்டிக்கிட்டு நீ பாருங்க, காலை ஆட்டிக்கிட்டு அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு கிளாஸில் எப்படி உட்காந்துருக்க பாரு. கிளாஸில் இருக்கிற மாதிரியே இருக்கிற ஒரு மீட்டிங் வந்து அவங்க போட்டாங்க வச்சாங்கன்னா அப்படி தான் 2 காலையும் ஆட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு வெளியில் போயின்றாங்க. என்ன நீ ஆஃபீஸர் வரணும்னு உனக்கு மேலே ஒரு சுப்ரீம் இருப்பார்ல, அவர் பார்க்கும்போது நம்ம கவனமாக ஒழுக்கமாக இருக்கும். இப்படி 2 காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன தம்பி, கவனமாக இருக்கும். இப்போ ஓகேவாம்மா? வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கா? கேக்குதா? கிளியரா இருக்கா? கேக்குதா? மலையோட வீசும் காற்று, மனசோடு பாடும் பாட்டு. கேக்குதா? கேக்கு. பாரதியாரா? எது கேட்கிறதா என்கிறது பாரதியார். கேட்கிறதா என்கிறது யாரு? பாரதியார். சர்வதேச காற்று தினம் எப்ப? ஜூன் 15. சர்வதேச காற்று தினம் எப்ப? கிப்பாலஸ் காற்று எந்த துறைமுகம்? முசிறி துறைமுகம். யாரோட துறைமுகம்? எங்கேயோ கேட்டவர்களா? படிச்சிருப்போம். கிப்பாலஸ் காற்று அந்த முசிறி துறைமுகம். சரி, அப்ப ஆரவழி தொடர்ல புதிய சுரங்க பணிகளுக்கு இடைக்கால தடை. ஸோ ஒரு இன்டீரியம் பேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ராஜஸ்தான்ல இருக்கு, மவுண்ட் அபு அப்படிங்கிறது இருக்கு. ஆரவழி உலகிலேயே ஆசியாவிலே மிக பழமையான மலைத்தொடர்னு கேட்டால் ஆரவழி ரேஞ்ச். என்னங்க, இதில் தான் இந்த குரு ஷிகார் என்ற மிக உயரமான சிகரம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிசிசிஐ செயலாளர் எழுதிச்சு. பிசிசியோட செயலாளர் ஜெய்ஷா யாரோட பையன்? என்னங்க, அலிசாவோட பையன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ வேர்ல்டு கப் கிரிக்கெட் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகள் சேர்ந்து நடந்தது? வெஸ்ட் இண்டீஸும் சேர்ந்து நடந்தது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அமெரிக்கா அப்படிங்கிறது சேர்ந்து நடந்தது. ஃபர்ஸ்ட் வின்னர் ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் நடந்துச்சு? 2007. T20 மேட்ச் முதல்ல நடந்தது 2007. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஃபர்ஸ்ட் வின்னர் யாரு? இந்தியா. வெஸ்ட் இந்தியா யாரு? இந்தியா. 1975 ஓடிஐ ஒன் டே இன்டர்நேஷனல் தான். அதுல ஃபர்ஸ்ட் வின்னர் தான் யாரு? வெஸ்ட் இண்டீஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெஸ்ட் இண்டீஸ். இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல், புரதச்சத்து பொடிகளை தவிர்க்க வேண்டும். இந்தியாவுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க ஐசிஎம்ஆர். எழுதி வச்சுக்கோங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஐசிஎம்ஆர் கேட்பாங்க. ஐசிஎம்ஆர், இந்த ஐசிஎம்ஆரோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதுல புரதச்சத்து பொடிகளை தவிருங்கன்றா. பொடி எடுத்துக்காதீங்க. இட்லி பொடி, சரியா? இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றவங்க, அதுக்கான தலைவர் யாருன்னா ஹேமலதா சொல்லியிருக்காங்க. சர்க்கரையானது மொத்த ஆற்றல் உட்கொள்ளில் 5% குறைவாக இருக்க வேண்டும், சரியா? 40% மிகாமல் கலோரிகளையும் பருப்பு வகைகள், பீன்ஸ், இறைச்சியிலிருந்து 15% கலோரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ். புரதச்சத்துன்னு சொன்னாவே அந்த புரோட்டீனாவே எடுத்துங்க. புரதச்சத்து அப்படின்னு சொன்னாவே இது வந்து குரோத், வளர்ச்சிக்காக சொல்றது. வளர்ச்சி நம்மளோட பாடி பில்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. புரோட்டீன் சொன்னாவே பாடி பில்டர்ஸ் ஆஃப் தி பாடி. உடம்புல பாடி பில்டர், அதனால உள்ள பாடி பில்டரை போட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, பருப்பு வகைகளில் அதிகமாக புரதச்சத்து இருக்கு, சரியா? இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறாங்க, அதனால ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ ஞாபகம் வச்சுங்க.
கார்கிவை கைப்பற்ற ரஷ்யா முயற்சி. கார்கிவ். ஸோ எழுதி வச்சுங்க. கார்கிவ் அப்படிங்கிறது வந்து ஸோ அது நமக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ். உக்ரைனின் வடகிழக்கே அமைந்துள்ள கார்கிவ். இந்த கார்கிவை கைப்பற்றுறதுக்கு ரஷ்யா வந்து முயற்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட பிரதமர் பேர் எழுதிக்கங்க. அவர் தான் மீண்டும் வந்திருக்கிறார். மிஜூஸ்டின் அவர் தான் ரஷ்யாவோட பிரதமர். அதிபர் விளாடிமிர் புதின் உங்க எல்லாருக்கும் தெரியும். ரஷ்யாவோட மீண்டும் பிரதமர் மிஜூஸ்டின் அது விளாடிமிர் புதின். இவர் வந்து மிஜூஸ்டின். ஸோ மிஜூஸ்டின் அப்படிங்கிறது த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ரஷ்யா. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கரெக்டாக போயிடும். அப்போ ரஷ்யா கார்கிவ். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி எது? கியூ. அப்போ இந்த கார்கிவும் இங்கே தான் இருக்கு, உக்ரைனில் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே பாருங்க, நிலவிலிருந்து படம் அனுப்பிய பாகிஸ்தான் செயற்கைக்கோள். நிலவிலிருந்து நம்ம சந்திராயன் 1 அனுப்பியிருக்கோம், சந்திராயன் 2 அனுப்பியிருக்கோம், சந்திராயன் 3 அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 இந்த மாதிரி 3 அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3. அதோட சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3. மங்கள்யான் 1, மங்கள்யான் 2. அது இதோட டேட்டு, அது லேண்ட் ஆனது, அதுக்கான ப்ரோக்ராம் டைரக்ட். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். சந்திராயன் 1, 2, 3, மங்கள்யான் 1, 2. அதே மாதிரி இப்போ ஆதித்யா எல்வான் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். தனியாக எழுதி வச்சுக்கணும். கண்டிப்பாக வரும் ஒரு கொஸ்டின் தனியாக எழுதி வச்சுக்கணும். அப்போ அவங்களோட செயற்கைக்கோள் நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனா நிலவிலிருந்து படம் அனுப்பிய பாகிஸ்தான் செயற்கைன்றாங்க. நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனாவால் மே மூலம் செலுத்தப்பட்ட சாங்கே 6 விண்கலத்துடன். சாங்கே 6ங்கிறது சீனாவோடது. அதிலிருந்து கியூப் கமர் அப்படிங்கிற பாகிஸ்தானோட செயற்கைக்கோள். கியூப் கமர் எழுதி வச்சுக்கோங்க. கியூப் கமர்ங்கிறது பாகிஸ்தானோட சேட்டலைட். கியூப் கமர் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட சேட்டலைட். சீனாவோடது பார்த்தீங்கன்னா சாங்கே 6 இது சீனாவோடது. அங்கிருந்து நிலவுல இருந்து ஒரு படத்தை அனுப்பியிருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. நிலவுல இருந்து ஒரு படத்தை அனுப்பியிருக்கு. சரி, இஸ்ரேல் ராணுவம் ஆயுத குழு வீரர் தீவிர சண்டை. இஸ்ரேல் பாலஸ்தீன் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது அக்டோபர் 7, 2023. அக்டோபர் 7, 2023. இஸ்ரேலோட கேபிட்டல் சிட்டி எது? ஜெருசலேம். இஸ்ரேல் எப்ப சுதந்திரம் பெற்றது? 1948. முழுமையாக 67. 1967. இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ. சரியா? இந்த பக்கம் வந்து பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் முகமது அப்பாஸ். ஞாபகம் வச்சுக்கலாம். முக்கியமானது ஹமாஸ் படை அப்படிங்கிறது முக்கியமானது. நீலி படை முக்கியமானது. 15 நாடுகளுக்கு இந்திய ஏற்றுமதி அதிகரிப்பா. எழுதி வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானது. மெயின்ஸ் டாபிக்ல இன்டர்வியூஸ்ல இங்க இருந்தா கேட்பாங்க கேள்வி. பொதுவாகவே எடிட்டோரியல் பார்ட் முக்கியம், அதுக்கப்புறம் இந்த பார்ட் முக்கியம். குரூப் அது மாதிரி படிக்கிறவங்களுக்கு, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த ஏரியால அதிகமாக கேள்வி வரும். அப்ப 15 நாடுகளுக்கு இந்தியா 115 நாடுகளுக்கு 115 நாடுகளுக்கு இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. 115 நாடுகளுக்கு இந்தியாவோட ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, செகண்ட் இடத்துல இருக்கிறது UAE. சரியா? அதே மாதிரி நெதர்லாந்து, சீனா, பிரிட்டன், சவுதி அரேபியா இந்த நாடுகள் ஆகியவை அடங்கும்னு சொல்றோம். ஸோ முக்கியமான நாடுகளில் எந்தெந்த நாடுகளில்? ஸோ 115 நாடுகளுக்கு இந்தியாவோட ஏற்றுமதி அதிகமாக இருக்கு. ஏற்றுமதி அதிகமாச்சுன்னு சொன்னால் அது ஃபேவரபிள் ட்ரேட். என்ன ட்ரேடு? ஃபேவரபிள் ட்ரேட். ட்ரேடில் 2 வகையாக இருக்கு, ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள். ஃபேவரபிள் ட்ரேடுன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும், இம்போர்ட்டு கம்மியாக இருக்கும், அது ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள்னு சொன்னால் இம்போர்ட் அதிகமாக இருக்கும். இதில் 2ல் எது ஃபினான்சியல் கிரைசிஸ்க்கு எடுத்துப்போம்? ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமானதா, எக்ஸ்போர்ட் கம்மியானதா பொருளாதார வீழ்ச்சி, எக்கனாமிக் கிரைசிஸ். ஞாபகம் வச்சு, டிக்ளைன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டிக்ளைன். ஸோ ஃபேவரபிளாக இருக்கும். அப்போனா ஃபேவரபிளாக இருக்குன்னு சொன்னால் எழுதி வச்சுங்க. இந்த பூ முக்கியமானது. உதகையில் தொடங்கியது மலர் கண்காட்சி. கொடைக்கானலில் முக்கியமானது. கொடைக்கானலில் தான் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இருக்கு. அங்கே பக்கத்தில் குறிஞ்சி மலர் பூக்கும். என்ன பூக்கும்? குறிஞ்சி மலர். எத்தனை ஆண்டுக்கு ஒரு மலர்? 2 ஆண்டு. கொடைக்கானலில் என் வாழ்நாளில் பார்க்கலன்றாங்க. கைதுக்கு கொடைக்கானல் போகவே இல்லைன்றாங்க. அடப்பாருங்களே, 3, 6, 7 பேர் இருக்கீங்களே,
தயவுசெய்து பார்த்துருங்க. இங்கேருந்து 100-150 கிலோமீட்டர் தான். கொடைக்கானல்ன்றது இங்கேருந்து 100-150 கிலோமீட்டர் தான். சரியா? மலைகளின் இளவரசி, மலைகளின் இளவரசி, ஏழைகளின் ஊட்டியார் ஏற்காடு, மலைகளின் ராணியார் முக்கியமானது. ஸோ இங்கே குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது சால்வியா மலர், சால்வியா மலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூத்து குழுங்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ மதுரை மாவட்டத்தில் நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. ஓகே, என்னப்பா இ-பாஸ் வேணும் இப்போ போகலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பாளையத்தை சார்ந்தவர்? ஆஞ்சாலங்குறிச்சி. சொல்லுங்க, ஆஞ்சாலங்குறிச்சி. எந்த வருஷம் தூக்கிடப்பட்டார்? 1799 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. இவருக்கு முன்னால தூக்கிடப்பட்டவர் யார்? சிவசுப்பிரமணியம் பிள்ளை, இவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை. எத்தனை பக்கோடா இவர் செலுத்த வேண்டியிருந்துச்சு? 3310. ஒரு பக்கோடாங்கிறது எவ்வளவு ரூபாய்? 8 ரூபாய். சரி தெரிஞ்சுங்க. அப்போ உள்ள ரூபாய் போல. ஸோ என்னன்னு தெரிஞ்சுங்க. உதகையிலேயே மலர் கண்காட்சி இருந்திருக்கு. உதகையிலேயே மலர் கண்காட்சி. எல்லாம் கடைசியாக ஒன்று வரும் காணும். என்னது? அரண்மனை பிரியா காணனை விட்டாங்க போல வேணான்னு. ஸோ முடிஞ்சுங்க. கரண்ட் அவேர்ஸ் முடிஞ்சு கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரியாக 30 மினிட்ஸ். நான் சொன்ன மாதிரி ½ hour முடிச்சு தரேன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே சயின்ஸை முடிச்சிடலாம். சயின்ஸ் முடிச்சுட்டு நல்லா படிங்க. அம்மா கிளாஸ் அப்படியே இருங்கப்பா. உங்கள் கிளாஸ் நடக்கும். வந்து பேசாதீங்க.